இந்த ஜெபத்தை குறித்து அறிமுகம் செய்யும்படியாக எங்க மத்தியிலே வந்திருக்கிறதான பாஸ்டர் குகன் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர் வந்து ஜெபத்தை குறித்தும் இதனுடைய நோக்கத்தை குறித்தும் அவர் அறிமுகம் செய்வார். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் தேசத்தை மாற்றுகிற ஒரு நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பரலோகமே களிகூர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் முன்பாக அழைக்கிறோம் கனடா தேசத்தில் வந்திருக்கிறதான பாஸ்டர் டேவிட் லோகநாதன் அவர்களை அற்புத குடும்ப சபையின் போதகராகவும் இந்த குளோபல் பிரேயர் நெட்வொர்க்குடைய ஒருங்கிணைப்பாகவும் இருக்கிறார். அதுவரை புறாங்க பாஸ்டர் டேவிட் லோகநாதன் அவஸ்தாப மாதேபன். ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேரும் இந்த 4 பேரும் 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 12ஆம் மாதம் 2012வது வருடம் 12 நாங்கள் 12 என்று சொல்லி கூடக்கூடிய ஒரு டேட்ல இந்த ஜிபிஎனும் இந்த பல சபைகளும் சேர்ந்து நடத்துகிற இந்த ஊழியத்தில் தேவன் வந்து இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் இறங்கி கோவித்துக் கொள்ள வேண்டாம். என்னை விட்டால் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் நானே என்று பல காரியங்களில் நாங்கள் சபை வாழ்வும் சரி, எங்களுடைய ஊழிய வாழ்வும் சரி, எங்களுடைய அன்றாட வாழ்வும் சரி, நான் என்னால் முடியும் என்று பல காரியங்களுக்கு நாங்கள் மாற்றட்டுகிறோம். அப்படி குடா தேவருடைய மாஹர மாநத்துவ பஹனே மே स्वभावे में क्रियाव में सेवे तुल नतम में जीवित तुल मा नतम किसुවක් බැහැනේ කියලා අපිට හිතන්න පුළුවන්. ஆகவே நாம் ஏன் ஜெப சமீகவே எதிரிகள், துரோகிகள், துன்புறுத்துகின்றவர்கள், மறைமுகமாய் தூசிக்கின்றவர்கள், கரிபூசுகின்றவர்கள், கல்லறிகின்றவர்கள், இவர்களை மன்னித்து முடிந்தவரை ஒப்புரவாகி கொள்ளுதல் எங்கள் ஜெபங்களுக்கு மகிமையான பதில்களை கொண்டு வரும். අපිට විරුද්ධ වෙන අය, අපිට ගල් ගහන අය, අපිට එදිරි කාර්යන වශයෙන් අය, අපිට වණින අය සියලු දෙනා සමග අපි සමග වීම, සමගිකම තුළට පැමිණීම අපගේ යාඥාවට මහත් පිළිතුරකට සාධකයක් වේවි. மத்தேயு 5:44 நாம் எல்லோருக்கும் தெரியும். அங்கே சொல்லப்பட்ட சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிப்பவர்களை சபிக்கும் சகோதரரை ஆசீர்வதியுங்கள். මතෙව් 5:44 කියනවා අපිට විරුද්ධ වෙන අයට ප්‍රේම කරන්න, අපගේ සතුරාට අපි ආදරය කළ යුතුය. பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். අපිට විරුද්ධ වෙන අයට යහපත කරන්න. நிந்திப்பவர்கள் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் தேசங்களுக்குள்ளே
தேசத்துக்குள்ளே ஒரு மாற்றம், ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வர போகிறார். වෙනස් කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ සභාව තුලද අද දේශය තුලද දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් වෙනසක් කරනවාමයි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே යේසුස් වහන්සේගේ සේවයේ කාලය තුල அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை அறியவில்லை. அவர்கள் சாதாரண மீனவர்களாக தங்களுடைய சொந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். අපොස්තලවරුන් ඒගොල්ලෝ සාමාන්‍ය ලෙස ජීවන රැකියාවේ රැඳී සිටියා. ஆண்டவரை அறிந்ததும் அவர்களுக்குள்ளே தேவன் அக்கினியை போட்டு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான மனிதர்களாக அவர்களை மாற்றினார். දෙවියන් වහන්සේ ඒ අයව ගලවන මොහොතේදී දෙවියන් වහන්සේගේ විශාල ගින්නක් අට අරගෙන පාවිච්චි කරා දෙවියන්. தேசங்களை கலக்கிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். දේශවල් වෙනස් කරන ලෙස ඒගොල්ලෝ පාවිච්චි වුණා. ராஜாக்களை மாற்றுகிறவர்களாக மாறினார்கள். රාජවරුන්ගේ විடுதலை විදාසත වෙනවා. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் සුද්ධාත්මයන් වහන්සේ திருவண்ணாமலை பட்டணத்தை சுற்றி මේ තිරුණාමලය கிராமங்களை சுற்றி ගම්මාන තුල சபைகளுக்குள்ளே සභාව තුල ஜனங்களுக்குள்ளே ජනතාව பரிசுத்த ஆவியை கட்டளையிடும்படியாக අපි පාරමු. ஓ அவருடைய கொம்பு தைல அபிஷேகத்தை ஊற்றும்படியாக එතුමාගේ ආලේපය கொம்பு වගුරුන தைல அபிஷேகத்தை ஊற்றும்படியாக එතුමාගේ ආලේපය වගුරුන பெந்தெகோஸ்தே அக்கினியை ஊற்றும்படியாக பெந்தெகோஸ்தே පිබිදීම ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உயர் அதிகாரிகளை இயேசு ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, அன்புள்ள இருதயம் தருவாராக என்று எல்லாரும் அறிக்கையிடுங்க. இன்னும் சத்தமாய் அறிக்கையிடுங்க. இயேசு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நல்ல நன்மைகள் அவர்களுக்கு உண்டாவதாக. பொல்லாப்பின் இருதயம் என்னோட சேர்ந்து எல்லாரும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு தவறான முறையிலே அவர் சம்மதித்திருந்தாலும் ஆண்டவரே, ஒரு நாள் நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை என்று அறிந்தபோது உம்முடைய சமூகத்திலே போராடி அவன் ஜெபித்த போது ஆண்டவரே, அவனை நீர் விசுவாசிக்கின்ற தெய்வம் கொடுக்கின்ற தேசத்தில் வளம் உண்டாகும், சபை பெருகும், சபை பெருகும், ஊழியர்கள் பெருகுவார்கள், எங்களுக்கு தொழில் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இங்க வந்திருக்கிறதான அத்தனை மக்கள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கும்படி விரும்புகிறோம். அவிதமாக இவர்களை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே, இவர்களுக்காக நாங்கள் வருகிறோம்.
வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. சத்துரு வெட்கப்பட வேண்டும்.